வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுடைய எபிக் நம்பர் தெரியவில்லையா, நீங்களே வீட்டில் இருந்தபடி மொபைலை பயன்படுத்தி ஈஸியாவே ஆன்லைன் மூலமாட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணிருங்க. நான் கூகுள் குரோம் ஓபன் பண்ணி சர்ச் பாக்ஸ்ல நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க ECI ஸ்பேஸ் ஒட்டி NET அப்படி நீங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு EC நெட்னு சொல்லிட்டு, இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்னொரு பேஜ் தான் போகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க, வாட்டர் சர்வீஸ்னு சொல்லிட்டு, சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும். அதெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா செர்ச் யுவர் நேம் இன் வாட்டர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணா உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் லோட் ஆயிட்டு இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. செர்ச் பை எபிக், செர்ச் பை டீடைல்ஸ், செர்ச் பை மொபைல் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. நம்ம பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை தான் கிளிக் பண்றேன், செர்ச் பை டீடைல்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய செலக்ட் நீங்க ஸ்டேட்டை நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல லாங்குவேஜ் கொடுத்துருக்கு. நீங்க அதுல லாங்குவேஜ் ஒண்ணுமே கொடுக்க தேவையில்லை. தமிழ் கொடுத்தா வர்றதற்கு அதிகமான வாய்ப்பே கிடையாது. ஸோ செலக்ட் லாங்குவேஜ்ல நீங்க ஒண்ணுமே டைப் பண்ண கிடையாது, அப்படியே நீங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இதுல உங்களுடைய நேமை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்ல உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தா அல்லன்னா கணவர், அது அவங்களுடைய ரிலேட்டிவ் நேமை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டேட் ஆஃப் பர்த் கரெக்டா டைப் பண்ணிருங்க. இல்ல டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிருந்தீங்கன்னா இதுல ஏஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை வயசோ அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் கேட்டருக்கு நீங்க ஆனா பொண்ணா அதை எதுவோ அதை கொடுத்துருங்க. நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ நீங்க அதை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ எங்களுக்கு கன்னியாகுமரி, நாங்க கன்னியாகுமரி செலக்ட் பண்றோம். அதே போல உங்களுக்கு எந்த இதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அசம்பிள் கேட்டிருக்க உங்களுடைய தொகுதி எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா கொடுத்திருப்பாங்க. இந்த கேப்சாயை இதுல கரெக்டா என்டர் பண்ணிருங்க. ஓகே, அந்த கேப்சா டைப் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா செர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. நீங்க சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுடைய எபிக் நம்பர் இதுல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி எல்லாமே ஷோ ஆகும். இதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பரை நீங்களே ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உங்களுடைய எபிக் நம்பர். இந்த முறைப்படியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தோ உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் கொடுத்தோ எது கொடுத்து வேணுமெங்க இந்த முறையில நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.